சாமி அழைத்து வரனா ஆசீர்வாதம் வாங்குவோம். வாங்க சாமி வாங்க சாமி. சுவாமி எனது பணிவான வணக்கம் ஐயா. அப்படியே ஆகட்டும் சாமி. எதையும் எதிர்பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா? வேண்டாமா? சரி அழைத்து வாருங்க. தங்கச்சி தங்கச்சி அண்ணே சாமி வந்திருக்குதா? சாமி வந்த மாதிரியே நீ நடந்துக்கலையடா. என்னது என்ன இப்படி தூக்கிக்கிட்டு கொஞ்சுற கொலவுற? தங்கச்சி அண்ணா இது யாரு? உனக்கு அண்ணி. அண்ணி அது சரி. சாமி வந்திருக்குதா? வருஷத்துக்கு வருஷம் ஒரே மாத்தனையே கொண்டு விடும் பாத்துக்க. அண்ணினா அண்ணியோட தான் நிக்கிறேன். நான் அண்ணி மட்டும் தான் சொன்னேன். நகி குச்சி நகி எப்படா மாத்த முடியும்? சிந்தாடா. ஏய் அழைத்து வாருங்கள் சுவாமியே. சாமி லுல்லா ஏழிசை கானம் இசைப்பவர்
ருசியா இருந்துச்சா? மாமா பாம்பு மண்டைய பிடிச்சே மாமா. அண்ணே என்னத்தா சொன்னனே நல்லா இருக்குன்னு பாக்க போச்சு. நீதான் பாயிண்ட புடிச்சு பேசுன்னு பார்த்தா எங்க அக்காவை புடிச்சு. அது என்னோட அண்ணே கிளாஸ் ஃபர்ஸ்ட். நாகரிகமா இருங்கண்ணே. என்னன்னே நீங்க இப்படி நான் பண்றீங்க? என்னத்தா பண்றது? முதல்ல ஆட சொன்ன இந்த ஆட்டத்தை ஆடி இருக்கோம். இப்ப ஆடுவாங்க இந்த ஆட்டம். நான் பரதநாட்டியம் ஆட சொன்னேன், அவ பரதநாட்டியம் ஆடிக்கிறேன். இன்னைக்கு இந்த சேலையை இன்னும் ஒரு வருஷத்துக்கு விட மாட்டான், துவைக்க மாட்டான். இங்க பாருங்க. என்ன சாமி நீங்கிருச்சா? என்ன கைப்புள்ள போச்சா? இந்த முன்ன பாம்புக்கு விஷம் ஏறாதே சாமி. சாமி கண்ணு கலங்கிச்சு வர்றா. என்ன சாமி கண்ணுல தண்ணி? நேசமாலே கலங்கி. சற்று வலி அதிகமாக இருக்கும். போய் ஒத்தரம் குடுமா. யாமரியன் பராபரமை. ஒத்தரம் குடுமா. ஏய் வாயை வச்சு போடி மாங்கிட்டு. எங்க கொண்டு வந்து வாயை வைக்க வர நீ? இங்க பாரு முதல்ல யார் இல்லையே? நான் உலகம் சுற்று வாலிபன். நல்ல சுத்துறியே ஒரு ஒத்த வண்டியை வச்சுக்கிட்டேன். ஏய் நானா நான் இங்க சும்மா கிடக்குறேன், நீங்க சுத்துறீங்களா? 100 பவர் வேலை செய்யுது. எங்க நான் வச்சல நீங்க சாமி ரொம்ப கண்ணை கடிச்சுனா ஒரு மடக்கு டீ குடிங்களே. லேச மாத்திரை போடுறீங்களா? அதை கொடுக்காதே. அது வாருங்கள் சுவாமி. கலைவாணி மகனே, கலை வடிவானவரே, இசைக்குறி இலக்கணமுக்கும் இசை வடிவானவரே வருக. உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக உயர்த்த முத்தமரை வருக. தங்களது வருகையால் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தாங்களோ இவ்விடத்தை நாடி வந்த காரணத்தினால் இங்கே உள்ள அனைவருக்கும் எங்களுக்கும் நல்ல ஆசி புரியுமாறு வாழ்கவே. வாழ்க மகளை வளர்க வெள்ளாண்டு என்று உன்னை வாழ்த்துவது என் கடமை என கருதி ஒப்புடன் புக வளர்ந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பிலா கூழ் இட்டால் உண்பது அபதமாக என்பவர்களே. அந்த ரீதியிலே உனது அண்ணன் தோழி அனைவரும் ஆத்தாடி அவள் நினைச்சா பயமா இருக்குப்பா. அந்த அண்ணனுக்கு அடுத்து தோழின்னு ஒருத்தி இருக்காளே, எனக்கு மட்டும் நேரடியா ஆசீர்வாதத்தை கொடுக்குறது. தோழி இல்ல ரொம்ப ஜோலி வாப்பா அவளை. இப்ப வைத்தியம் நல்லா பேசிக்கிறாரு. ஊர ஊர சுருக்கு சுருக்கு இருந்தவள பேசுற பாருங்க. பேசாமரி அப்ப நினைப்படுத்தாதையா. சரி இருக்கட்டும். தலைவனுடைய வரவேற்பு கிட்ட பெத்த மகிழ்ச்சி. வாழ்த்துவது என் கடமை என கருதி இதோ பூ போலே ஒரு புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பூ போலே ஒரு புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. பூ போலே ஒரு புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே, என் உயிரே உயிரில் மொழி நீயே. பூ போலே ஒரு புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. நீ நடப்பது நாட்டியமே. போலே ஒரு புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா.
விலையிலே பதில் அமைந்திருந்தது. ரொம்ப பக்குவப்பட்ட மாதிரி தெரிகிறது. ரொம்ப மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். கேளுங்கள் தரப்படும். உடனே ஒரு வார்த்தையை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும் சொல்லி கோடிட்டு இடத்தை நிரப்புவதற்கு உங்க வார்த்தை. எல்லா இடத்துலயும் கேட்டுட கூடாது, விஷயம் இருக்கிற இடத்துல தான் கேட்கணும். அப்ப கேட்டா கிடைக்கும். கேள்வி கேட்டா தக்கவாறு பதில் கிடைக்கும். அப்ப அதுக்காக கேட்ட தானம் கேட்டா தானம் கிடைக்கும். தர்மம் கேட்டா தர்மம் கேட்டா தர்மம் கொடுக்க கூடாது. நீங்க இல்லங்க, தானம் வேறு தர்மம் வேறு, தர்மமும் வேறு. சில பேர் தானத்தையும் தர்மத்தையும் சேர்த்தே ஒண்ணு நினைச்சு. சரி, தானத்துக்கு தர்மத்துக்கு என்ன வித்தியாசம்? தானம் என்பது எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பது. சரி. தர்மம் என்பது எதிர்பார்த்து கொடுப்பது. தானம் என்பது கேட்டு கொடுப்பது, தர்மம் என்பது தானாக முன்வந்து. தவம் என்பது என்னை போன்றவர்களுக்கு முனிவர்களும் ஏன் உங்களை முனிவர்கள் தான் தவம் இருக்க வேண்டுமா? நீங்களும் இருக்கலாமே. இருக்கலாம். ஆனா அதுக்கு காரணம் வேணும் இல்லையா? எப்படி? சும்மா இருக்க முடியாது. ஏன்? ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனையும் சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சோம்பருவதை காரணம் என்ன? மெய்வாய் கண் மூக்கு செவி எடுக்கக்கூடிய பஞ்ச புலன்களையும் உள்ளடக்கி யாக நிலையிலே யோக நிலையில இருந்தா தான் தவம் பிரதிபலிக்கும். ஏங்க அப்படி ஐம்புலன்களையும் உள்ளடக்கி இருந்தவர் தான் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் ஒரு மகான். அது மட்டும் கிடையாது. உலகத்திலே எத்தனை விதமான முனிவர்கள் இருந்தாலும் சொல்வாங்க 33 கோடி தேவாதி தேவர்கள், 48 ரிஷிமார்கள். இந்த 48,000 ரிஷிமார்களுக்கெல்லாம் தலை சிறந்தவன் நாரதன். நான் சொல்லக்கூடாது, உலகம் சொல்கிறது. கண்டிப்பாக. காரணம் என்ன? 14 உலகம் காற்று செல்லாத இடம் கூட கழகப்பிரிய நாரதன் சென்று வருவார். அதுக்கு காரணம் என்னன்னு? என்ன காரணம்? ஒண்ணு இல்ல. பிரம்மச்சாரினா பொதுவா மண்ணாசை பொன்னாசை பொன்னாசை மூன்றும் இல்லாதவங்க. ஆனா நாரதனுக்கு வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி ஒண்ணு இருக்கு. பிரம்மச்சாரினா அனுமனம் பிரம்மச்சாரி தான் சொல்லுவாங்க. ஆமா, பல வகையான ரிஷிமார்களையும் பிரம்மச்சாரி தான் சொல்லுவாங்க. ஆனா நைஷ்டிக பிரம்மச்சாரினா என்னங்க? அங்கதான் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? எல்லா முனிவர்களை காட்டிலே எல்லா பிரம்மச்சாரி காட்டிலும் அந்த வித்தியாசப்பட்டவன். நைஷ்டிகம்னா என்ன தெரியுமா? ஒரு இப்ப நீங்க இருக்கிறீங்க, பருவத்துக்கு வந்துட்டீங்கல்ல. இந்த பருவம் என்பது சித்திரத்தில் ஒத்து இருக்கும். கண்டிப்பாக. பருவம் என்பது எத்தனை வயசுல வரும்? 13 வயது. 13 வயது பருவம். ஆனா ஆண்களுக்கு வயது என்ன? 16. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? விடலை பருவம். இந்த 16 வயது என்பது வந்த உடனே ஒரு ஆணுக்கு இயற்கையிலேயே இறைவனுடைய படைப்பில் வந்து சுக்லம் என்பது வெளிப்படும். அது விந்தாகப்பட்டது வெளிப்படும். இந்த விந்தாகப்பட்டதை ஒரு துளி கூட வெளியில் விடாமல் இதை உள்ள அடக்கி, அதை சொன்ன ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனையும் சுட்டறுத்து தூங்காமல். அப்ப இந்த விந்து வெளிவரக்கூடிய விந்தை ஆண் குறிகள் இருந்து அதை உள்நோக்கி பின்னாலே தண்டுபட மூலமாக மேலே உச்சந்தலைக்கு குண்டலினின்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த அடிப்படையில மேலே உச்சந்தலைக்கு கொண்டு செலுத்தி அதை மறுபடியும் உள்நாக்கு வழியாக அமிர்தமாக ஆக்கி மறுபடியும் இந்த திரவத்தை உள்ளடக்கி இருக்கணும். இதுக்கு பேர் தான் நைஷ்டிகம். இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரி அடியன் முதற்கொண்டு எல்லாரும் பண்ணலாம்னா சொல்ல தவம் இருக்கணும், யோக நிலைக்கு போகணும், நிஷ்டை பண்ணணும், மந்திரங்கள் ஓதணும், உச்சாரணம் பண்ணணும். ஆனால் எதுவும் செய்யாமல் ஒருவனுக்கு ஏறுதுன்னா அது எனக்கு மட்டும்தான். உங்களுக்கும் ஒன்று. பூலோகத்தில் ஒருத்தருக்கு உண்டு அப்படின்னா அதுதான் தெய்வீக திருமணம் முத்துராமலிங்க தேவர் ஒருவருக்கு. அதனாலதான் எல்லாருக்கும் பாருங்களேன் பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. ஆனா தெய்வீக திருமணம் மட்டும்தான் குரு பூஜை அப்படின்னாங்க. ஆமா. இந்த குரு பூஜை எப்படி, எதற்காக? ஏன்னா ஒருவர் இறந்து விட்டா இறந்தவர்களை கொண்டு ஒண்ணு எரிக்கணும், இல்லாட்டி புதைக்கணும். சமாதி நிலை அடக்கம் செய்யறது. இதை அடக்கம் பண்ணும் பொழுது சித்தர்களுக்கென்றவே அவங்களுக்கே நாள் குறித்து நட்சத்திரம் குறித்து இந்த நாளில் இந்த நேரத்தில் என்னுடைய ஜீவன் பிரியும் அவங்களுக்கே தெரியும். அதான் சித்தர்களுக்கு ஜீவ சமாதி அப்படின்னு ஒரு இடம் உண்டு. ஆனா இவருக்கு அந்த ஜீவ சமாதி அடைந்தவர்கள் தானே குரு பூஜை நடக்கும். கண்டிப்பா. ஆனா தெய்வீக திருமணம் நடந்துச்சு. முக்கையா சுவாமிகளுக்கு, ரெட்டி சுவாமிகளுக்கு, பாம்பன் சுவாமிகளுக்கு அப்படிதான் நடக்கும் இல்லையா? அப்ப அந்த அதிஷ்டான அடிப்படையிலே ஐயாவுக்கு இருந்துச்சு இல்லையா? அவர் தான் யாரு? நம்ம சிதம்பரம் சுவாமிகள் தெய்வீகத்தை அடக்கம் பண்ணுறது 10க்கு 10 குழியை வெட்டி அதில் சிவ மந்திர உச்சாரணங்கள் அனைத்தும் எத்தா விதமான சண்டியாக எல்லா யாகங்களும் வளர்த்து அந்த ஹோமங்கள்லாம் வளர்த்து அதிலே அவர் வளர்த்த மயிலையும் உள்ளடக்கி போட்டு அமர்ந்த நிலையிலே யோக நிலையில் வந்து சமாதி அடக்கம் பண்ணாங்க. அப்படி அமர்க்கம் பண்ணும்போது ஏன் தெரியுமா? இந்த தலைக்கு எப்படி குண்டலினி சக்தி மூலமாக தன்னுடைய விந்துநாத சக்தி மேலே எழுப்பினார் இல்லையா? தன்னை மறந்து இந்த உயிர் ஜீவன் அடைஞ்ச பின்னால தலை சாஞ்சிருக்கு. தலை சாஞ்ச உடனே உலக மக்கள்லாம் ஐயோ தேவருடைய தலை தாயுதே அப்படின்னு கூக்குரல் இட்டு அப்படி ஓலமிட்டு அழுகிறாங்க. அழுக சத்தம் கேட்ட உடனே சுவாமிகள் என்ன பண்றாங்க? சிதம்பரம் சுவாமி அந்த சமாதி நிலையிலே அடக்கம் பண்ணக்கூடிய அந்த தெய்வீக காதலே பஞ்சாட்சரம் ஓதனான ஒரு காலத்தில் அதை போல போய் மந்திரத்தை சொல்ற மாதிரி, ஐயா தேவரையா உங்களுடைய தலை சாய்ந்த உடனே இந்த உலகமெல்லாம் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு புலம்புகிறதே அப்படின்னு அந்த சாய்ந்த தலை அப்படி நிமிர்ந்து கிடிச்சான். இதற்கு காரணம் அன்று செய்த, ஆமா அன்று செய்த. ஏன் தெரியுமா? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அடங்கி இருக்கு. ஆவதும் பெண்ணால்
அழிவதும் பெண்ணாள். இந்த உலகத்திலே மண் தோன்றா கல் தோன்றா காலத்தை வாத்தோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் அப்படின்றது மூத்த குடிமக்களோடு பிறந்தது வாளோடு என்று சொல்வார்கள். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை இல்லையா, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். இந்த உலகத்திலே மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. கடைசியில ஜெயிப்பது மண் தான் ஜெயிக்கும். என்னைக்கு சுத்தியும் கடைசியில மண்ணுக்கு தானே போய் அப்ப ஏன் தெரியுமா, குனிஞ்சு பார்த்தா மண்ணின் மீது ஆசை வந்து விடுமாம். ஒண்ணும் கிடையாது. ஒரு தாயுடைய யோனி வாய் வழியே ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆமா. பிறந்த குழந்தைய தன் மடியிலே கையிலே வளர்த்து கொடுத்து பிள்ளையை வச்சுக்கிறாங்க. எப்பொழுது அப்படின்னா குழந்தை கீழே விடுவோம், தானாக தவழும் பொழுது. ஆமா, தானாக தவழும் பொழுதுதான் தாய் தன்னுடைய கையில விட்டு கீழே விடுவா. அதுவும் எப்பயாவதுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு தாயின் மடியிலே இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தைக்கு வந்து எந்தவித ஆசை இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். தாய் பால் அருந்தது இல்லையா, அதை தவிர உலகத்துல எந்தவித பற்றும் ஒரு குழந்தைக்கு வராது. எப்பொழுது தாயின் மடியை விட்டு கடந்து இந்த பூமியிலே கால் வைக்கிறதோ தவக்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது இந்த மண்ணின் மீது அந்த குழந்தைக்கு ஆசை ஏற்பட்டு விடும். அதனாலதான் இதுவும் கடந்து போகும் சொல்லி அடுத்த ஆசைக்கு என்ன செய்யுது, ஆஹா இந்த அடி பத்தாது அடுத்த அடி, இந்த இடம் பத்தாது. நம்ம ரசிக்கிறோம் தானே. பிள்ளை நீ 2 எட்டு வைக்காதா, இன்னும் கொஞ்ச நேரம் தவக்காதா, நீ நடந்து போகாதா, ஓடாதா, பேசாதா அப்படின்னு நம்ம எல்லாம் தாய் அதாவது பெற்றவர்கள் எதிர்பார்க்கிற ஆசை தானே பிள்ளைகள் மீது. நடந்தால் 2 அடி, எழுந்தால் 4 அடி, படுத்தால் 6 அடி போதும். சமீபத்தை உங்க தோடி கூட பாடினாங்க. ஆமாங்க. அப்ப அந்த ஆசை என்ன செய்யுமா, அப்ப பாருங்க தவளும் பொழுது அடிக்க போகுதா, திருப்பி வந்து நடக்க ஆரம்பிச்சிருவேன். நடந்த உடனே எவ்வளவு தூரம் போறேன், ஓட ஆரம்பிக்கிறேன். எப்படி இப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் கோடை கடற்கார சொத்து பூமியை வாங்க அதை வாங்க இதை சொல்லி மனிதன் மண்ணின் மீது ஆசைப்பட்டு போய்கிட்டே இருப்பேன். கடைசியில முடிவு எங்க வருது, வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த முடிவை தெரிந்து கொண்ட காரணத்தால்தான் நான் இந்த பூமியின் மீது ஆசை வைக்கவில்லை. பட்ட